Hello everyone, welcome back to my channel Rakshi Recipe. So இன்னைக்கு Burmese food எல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல அத்தோ சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்து பச்சை மிளகாய் தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பீஸ் போடாத குட்டி குட்டி சின்னதா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதுல 1/2 ஸ்பூன் மஞ்சள் சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் கூட்டவோ குறைச்சிக்கோ செஞ்சுக்கோங்க. வேறு எந்த ஸ்பைசஸோ இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கும் போது இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோடு சேர்த்து நல்லா கொதிக்கணும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஸோ பர்மாவில் இது ரொம்ப ஆத்தென்டிக்காக எப்படி செய்வாங்கன்னா ஃபிஷ் போட்டு கருவாடு போட்டு செய்வாங்க. நான் நம்ம இடத்துல எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு கடைசியாக ஃப்ரைட் ஆனியனும் ஃப்ரை பண்ண கார்லிக் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக பேஜோ நொறுக்கி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அத்தோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் முன்னாடியே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாமே. அத்தோ செய்ய தேவையான பொருள் பார்த்தலாம். சால்ட்டு கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். புளி தண்ணி, பேஜோ, வெங்காயம், பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் ஃப்ரை பண்ண கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ், முட்டைக்கோஸ், ஃப்ரை பண்ண ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். நூடுல்ஸை வேக வைக்கும் போது கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, உடச்ச கடலை மாவு சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்போல சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கோஸ் சேர்த்துக்கலாம், ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரை பண்ண ஆனியன் 1 ஸ்பூன் அளவுக்கு. இந்த கார்லிக்கை கொஞ்சமாக எண்ணெயில் வறுத்து எடுத்துருக்க அந்த ஆயிலுமே சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ண கார்லிக்கு ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி கொஞ்சமாக, புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பேஜோவை நொறுக்கி சேர்த்துக்கிறேன். கரண்டியில் மிக்ஸ் பண்ணால் இது நல்லா மிக்ஸ் ஆகாதுங்க, மசாலா ஒட்டாது. ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணும்போது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக முடிச்சிடலாம். கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்பவே ஹெல்த்தி. இதை செஞ்சு முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஜோலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.